இல்லை இந்த விஷயத்துக்கு என்னதான் முடிவுன்னா அது ஜாய் கிருஷ்ணா தான் முடிவு எடுக்கணும். வேற யாரும் முடிவு எடுக்க முடியாது. ஸ்ருதி ஒன்றும் ஆதாரம்லாம் சொல்லல. ஏன் நான் என்ன இருந்தாலும் என் புருஷன் கூட தான் நிற்பேன். அவரை இந்த மீட்டு பிரச்சனையை காப்பாற்றி கொண்டு வருவேன். நான் பார்த்துக்குவேன். அப்படின்றத அவங்க ஸ்டெடியாக சொல்கிறாங்க. நான் அதை டே ஒன்லேயே சொன்னேன் இதை. யார் கேட்குறா நம்மளுக்கு நல்லது சொன்னால் யார் கேட்குறா? டே ஒன்லேயே சொன்னேன். ஸ்ருதியெல்லாம் ஒருபோதும் மாதம்பட்டிக்கு எதிராக திரும்ப மாட்டாங்க. அவங்க வக்கீல் அவங்களுக்கு. அவங்க பேர்லேயே தான் வெளியிட்டிருக்காங்க. லெட்டர் பேடு அவங்க பேரில் தான் ஸ்ருதி பேரில் தான் போட்டிருக்காங்க. அப்போ அவங்க இதெல்லாம் வரமாட்டாங்க. மேட்ருங்க இதில் கிரிசில்டா தான் சுற்றி விட போகிறாங்கன்னு சொன்னேன். கிறுன்னு இப்போ எல்லாம் போட்டாங்க. இன்னைக்கு ஹேஷ்டேக் போட்டாங்க. விஜயலட்சுமி 2.0 அப்படின்னு போட்டு ஜாய் கிருஷ்ணா போட்டாங்க. அவங்க இல்ல நான் நீங்க ஒரு பெண் அதுக்காக நியாயம் அவங்க அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை தானே சார் கேக்குறாங்க. என்ன நியாயம் சொல்லுங்க. இந்த குழந்தை உன்னோட குழந்தை. ஏன் இந்த குழந்தை இப்போ குழந்தை பிறந்து குழந்தையுமே என்ஐசியூல இருக்கு. ஸோ இந்த நேரத்துல நிறைய விஷயங்களை நீ தவறா பேசுற அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. கேட்கறதுல தப்பு இல்லைல்ல. இந்த வயத்து நிறமாச புள்ளியா சீன் போட்டாங்கல்ல இவங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னு என் வீடியோ எடுத்து பாருங்க. ஏம்மா கிறிஸ்டல்டா தவறு இவரு விழுந்தினா பெரிய உனக்கும் ஆபத்து, குழந்தைக்கும் ஆபத்து. வயிறு பெருசா இருக்கு. அப்பயே சொன்ன ஆம்பளை புள்ளன்னு. நான் சொன்னது தான் நடந்துச்சு. ஆம்பளை புள்ள. இவ்வளோ பெருசு இருக்கு வயிறுமா, வயிறை பத்துன்னு சொல்லிட்டு ஆம்பளை புள்ளன்னு. நீ போய் ஒழுங்கா இருந்து குழந்தைய பெத்துட்டு அப்புறம் வா. இந்த பூமிக்கு ஒரு உயிர் வருதுமா. அந்த உயிர் காது கேட்காமையோ கண்ணு தெரியாமையோ ஒரு மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்தா எவ்வளோ பெரிய கஷ்டம். அது ரொம்ப சிரமம். அது இன்னைக்கு காலகட்டத்திலலாம் வீட்டில் ஒரு ஸ்பெஷல் சைல்டு வச்சு வளர்க்குறவங்களாம் அவங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி சொன்னேன். கேட்டதா அது? இன்னைக்கு சொல்லுது மாதம்பட்டினால தான் என் குழந்தை 8 மாதத்தில் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லுது. முதல் விஷயம். மாதம்பட்டி என்ன சொல்கிறாரு? என்னால் தான் அந்த குழந்தை பிறந்துச்சான்னு ஆரம்பிக்கிறாரு. இது மாதம்பட்டினால தான் சீக்கிரமாகவே பிறந்துட்டு சார். அவர் உள்ள இது என்னோட குழந்தை தான், நான் குழந்தைக்கு எல்லாமே பண்ணுவேன். உள்ளுக்க 4 செவற்றுக்குள்ள அவர் வேற மாதிரி பேசினாரு, இப்ப வேற மாதிரி பேசுறாருங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அவர் அஃபிடவிட் இருக்குன்னு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. பெட்டிஷன் ஒன்று போட்டிருக்காரு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து என் குழந்தை தான் ப்ரூஃப் ஆகிட்டா அந்த குழந்தைய ஜாம் நான் வளர்க்குறேன் அப்படிங்கிறது தான். எனக்கு அவர் மாதம்பட்டிக்கு சந்தேகம் வந்திருக்குமோ ஜாய் கிருஷ்ணா மேலே. எதனால சந்தேகம்? 2 வருஷம் வாழ்ந்திருக்காரு. எதை வச்சு இல்ல கேரக்டர் வைஸ் சந்தேகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தை நமக்கு உருவாயிருக்காதுங்கிற மாதிரி வந்திருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்கா ஒரு மனுஷன் நிற்கிறாருல்ல.